அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சில விஷயங்கள நான் பெற்றோர்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். நம்மலாம் எப்பயுமே குழந்தைங்க வந்து நம்ம கைப்பிடிக்குள்ள இருக்கணும். குழந்தைங்க வந்து நம்ம சொல்றத கேட்கணும். குழந்தைங்க எப்பயுமே நம்மள விட்டு போயிடக்கூடாது. நம்மளுக்கு கீழ்ப்படிஞ்சா நடக்கணும். நம்ம பேரை கெடுத்துடக்கூடாது. அப்படியெல்லாம் நிறைய ஆசைப்படுவோம். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளர்ப்போம். இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி வளர்ப்போம். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வந்து மற்றவங்க வந்து நம்ம குழந்தைங்க கெட்டு போயிட்டாங்க, கெட்ட செயல்கள் செய்கிறாங்க, நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கண்டிச்சு 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 வளர்க்குறோம். நல்ல விஷயம்தான். நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி குழந்தைங்க பெரியவளா வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அதுங்களுக்கு ஒரு மனசுல இருக்கும். நம்ம அப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஒரு கட்டத்துல வந்து சில குழந்தைகள் பெற்றவங்களை வெறுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரிக்க நம்ம குழந்தைங்க இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்குற மாதிரிக்க நம்ம இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா மேலே வெறுப்பு உண்டாகும். சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க பார்க்குறாங்க, பெற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, ரெஸ்பெக்டாக. கொஞ்சம் நம்ம பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கெட்ட நடவடிக்கைகள்லாம் குழந்தைங்களுக்கு தெரிய வருது. அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மள மதிக்காமல் போயிடுறாங்க. நம்மள கணக்கெடுக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணம் மது. உங்கள் குழந்தைங்க சின்ன வயசில் இருந்த மாதிரிக்கே பெரிய ஆளாக வந்து உங்கள் கூட உங்களை மதித்து உங்கள் கூட அன்பாக மரியாதையாக நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட பேரை நீங்கள் கெடுத்துடாதீங்க. உங்களுடைய அப்பா இப்படி குடிச்சிட்டாங்கன்னு ஆடிட்டு கிடந்தாரு, உங்கள் அப்பா இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாருன்னு மற்றவங்க வந்து உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு உங்களுக்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது. அதனால் அந்த குழந்தைங்க என்ன செஞ்சிடுறாங்கன்னா பெற்றவங்கள வெறுத்துடுறாங்க. சில தாய்மார்கள் வந்து தூசணம் பேசுவாங்க. அந்த குழந்தைங்க பார்க்குங்க, என்னடா நம்ம அம்மா இவ்வளோ இப்படியான தூசணம் பேசுகிறாங்களே, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களேன்னு அந்த அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில அப்பா அம்மார்கள் என்ன செய்வாங்க, குடிச்சிட்டு வீட்டில் வந்து அடிக்கிறது, பொம்பளையை அடிக்கிறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள். அதனால அந்த பிள்ளைங்க வந்து அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில விஷயங்களை வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் அப்பா இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு, உங்கள் அம்மா அப்படி செய்கிறாங்க அப்படி செய்யும்போது அந்த குழந்தை வந்து தலை குனியுது. 10 பேருக்கு முன்னாடி தலை குனியும் போது அந்த பிள்ளைக்கு என்ன ஆகுதுன்னா, சரி இவங்க வயதுலாம் நம்ம போய்ட்டு பிறந்துட்டோமே, ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு ஒரு விரக்தி உண்டாகுது. அதனால அந்த குழந்தைங்க வந்து பெற்றவங்கள வெறுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 100% மக்கள் வந்து பிள்ளைகளை விட்டு பிரியறதுக்கு காரணம், பிள்ளைகள் வந்து பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம், அதாவது வீட்டை விட்டு இல்லை மனசளவோட பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கு முதல் காரணமே மதுதான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மது குடிக்கிற பெற்றோர்கள் இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. தயவு செய்து இந்த ஃபோனில் வர நல்ல விஷயங்களை பாருங்கள். எப்படியெல்லாம் பிள்ளைங்களை பெற்றவங்க வளர்க்குறாங்க, பெற்றவங்களோட பிள்ளைங்க எவ்வளோ அடிக்டாக இருக்கிறாங்க. நீங்களாம் அப்படி இல்லாதப்போ இந்த பிள்ளைங்க வந்து உங்களெல்லாம் வெறுத்துருங்க. அதுக்கு முதல் காரணமே மது தான். நீங்கள் மதுவை மட்டும் குடிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் தலை சிறந்த பெற்றோர். நீங்கள் மது குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியறதில்ல. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா
மது குடிச்சிட்டு ரோட்டில் ஆடுறவங்களாம் வீடியோ பண்ணி போடுறாங்க. உங்க வீடியோவை உங்க பிள்ளைகள் பார்க்கும்போது, ஐயோ நம்ம அப்பா இப்படி ரோட்லலாம் நடந்துக்கிறாரே, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களே, ஃபோனில் வந்திருக்குதே நம்ம அப்பாவோட வீடியோன்னு பார்த்து அந்த பிள்ளை தலை குனிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற நிலைக்கு போகுது. இப்போ எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, நான் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன் யூடியூப்ல. ஒருத்தர் சாராயத்தை குடிச்சிட்டு நடு ரோட்ல செருப்பை போட முடியாம தடுமாறுறாரு, சைக்கிளை ஓட்ட முடியாம தடுமாறுறாரு, நிலையா உட்கார முடியாம தடுமாறு. இதெல்லாம் வீடியோ பண்ணி போட்டுருக்காங்க. இப்போ இருக்க சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, எவனா சிக்குவான் வீடியோ பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு லைக் வாங்குவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு சில முட்டாள்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு வாயில்லாத ஜீவன்கள் செய்கிறத கூட, தவறுகளை கூட, ஒரு நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் உணர்வு போடுறது கூட போட்டிருக்கிறாங்க வீடியோ பண்ணி. அப்போ இதெல்லாம் அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ஒரு தகப்பன் ரோட்டில் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறத வீடியோ பண்ணி உலகமே பார்த்து சிரிக்குது. உங்கள் பிள்ளைங்க பார்க்கும்போது, உங்கள் மனைவி பார்க்கும்போது, உங்களை பெற்றவங்க பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கேவலம் யோசிச்சு பாருங்க. தலைக்குனிவு குடும்பத்தில் இருக்க அவ்வளோ பேரும் தூக்கு போட்டு தான் சாகும். சில பேர் நினைப்பாங்க, இவங்க அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு தனியாக, அந்த பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம மேலே தவறு சொல்லுவாங்க, பிள்ளைகள் மேலே. ஆனால் எதனால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றவங்களை வெறுக்குதுங்கிறது அதுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பெற்றோர்கள் இருப்பாங்க, சில தகப்பன்மார்கள் வெளியில் போயிட்டு அவங்கள பற்றி கேட்டால் புகழ்ந்து தருவாங்க, சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு புகழ்ந்து தருவாங்க, உங்கள் அப்பா இப்படியா அப்படியான்னு. ஆனால் வீட்டுகளில் சாராயத்தை குடிச்சிட்டு அந்த அப்பா செய்கிற வேலைகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இதனால வீட்டில் பிள்ளைகள் பெற்றவங்கள வெறுக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியறதில்ல, வீட்டு உள்ளுக்கு நடக்கிறது தெரியறதில்ல. அதனால பிள்ளைகள் மேலே மற்றவங்க குறை சொல்கிறது, ஏன் உங்கள் அப்பாவை பேசுகிற, ஏன் உங்கள் அப்பா உனக்கு பிடிக்கல, உங்கள் அப்பா இப்படி நல்லோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மது. தயவு செய்து மது அருந்தாதீர்கள். உங்கள் பிள்ளைங்க அதாவது சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா வளரணும்னு. ஆனால் பெரிய ஆளாக உங்கள் பிள்ளைங்க 4 இடத்துல தலை குனிறது உங்களுக்கு சந்தோஷமா? இல்லை. பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டு மற்றவங்க உங்களை திட்டும்போது நீங்கள் தலை குனிகிறீங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம பிள்ளை தப்பு பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க. அதே மாதிரிக்க நம்ம செய்கிற தவறுகளால் நம்ம குழந்தைங்க தலை குனியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணும். உங்கள் குழந்தைகள் மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கிறது உண்மையாக இருந்தால், உங்களுக்கு கட்டுப்பட்டு எப்படி குழந்தைகள் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வயசு வரும்போது அவங்க மானங்களை வாங்காமல் நீங்கள் பெற்றோர்கள் ஒழுக்கமாக நடந்துக்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண் மகனும் பிள்ளைகளும் பொடியனுங்க எல்லாருமே தன்னோட அப்பாவை தான் பார்ப்பாங்க. நம்ம அப்பா இப்படி இருக்கிறாரா, நம்மளும் இப்படி பண்ணணும். சில வீட்டில் பெண்கள் அப்பாவை பார்த்து அப்பா மதிக்க இருக்கணும்னு நினைப்பாங்க, அம்மாவை பார்த்து அம்மா மதிக்க இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அடித்து அடித்து சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் நிற்கிற மாதிரிக்கே தான் உங்கள் பிள்ளை நிற்கும். நீங்கள் சாப்பிட்றத பார்த்து தான் உங்கள் பிள்ளை சாப்பிடும். நீங்கள் தூங்குறத பார்த்து தான் உங்கள் பிள்ளை தூங்கும். நீங்கள் படிக்கிறத பார்த்து தான் உங்கள் பிள்ளை படிக்கும். நீங்கள் தினமும் கோயிலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்கள் பின்னுக்கே வரும், அந்த பிள்ளை தினமும் கோயிலுக்கு போகும். நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் பிள்ளைய அடித்து பள்ளிவாசலுக்கு போக தேவையில்லை, நீங்கள் முதல்ல போங்க, அப்போ உங்கள் பிள்ளைங்க பின்னுக்கு வரும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் எப்படி உட்காடுறோமோ, நம்ம அப்பா இப்படி உட்கார்றாரு, நம்ம அம்மா இப்படி உட்காருன்னா அந்த பிள்ளைங்களும் அப்படி தான் உட்கார பழகுங்க. அப்படின்னா உங்கள் குழந்தை மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறதா இருந்தால், உங்கள் குழந்தைங்க நல்லா நம்ம வளர்க்கணும்னு நினச்சா நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைங்க ஒழுக்கமான குழந்தைங்களா வளரும். நீங்கள் வழி தவறினா உங்கள் குழந்தைகளும் வழி தவறும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கோடி கோடியாக கொடுத்து புத்தி சொன்னாலும் நோ யூஸ். நம்ம செய்கிறது தான் நம்ம குழந்தைங்க செய்யும். அதனால் தயவு செய்து பெற்றோர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா,
உங்கள் குழந்தைகளை வந்து ரோட்லேயோ 4 பேர் முன்னுக்கோ தலை குனிய வச்சிடாதீங்க. உங்களால் உங்கள் குழந்தைங்க தலை குனிய நான் தலை குனியக்கூடாது, அதுக்கு என் புள்ள தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம செய்கிற தவறுகளால் நம்ம குழந்தைங்க தலை குனியுதுன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நீயா நானா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. கோபிநாத் சார் தான் வழங்கிட்டு இருக்காரு. அதில் நிறைய நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்கு. சில விஷயங்களை பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசனை வருது. ஸோ அதனால அது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ஒரு நல்ல பாடம். எல்லாருமே நீயா நானா பாருங்க, அது வந்து நல்ல விஷயம்தான். ரொம்ப நல்ல விஷயங்களை தான் அதில் தொகுத்து சொல்கிறாங்க. 2 தரப்பினருக்கும் இருக்கிற விவாதங்களையும் போடுறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் அது மாதிரி நடந்து இருக்குது. பெற்ற பிள்ளைகள் வந்து நல்லா வாழணும், அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சா பெற்றவங்க முதல்ல ஒழுங்காக இருக்க முடியுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.